அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி லெசன் 1ல் பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 பார்ட்டு போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அது பாருங்கள். இது வந்து பார்ட் 3, இந்திய அரசமைப்பின் சிறப்பியல்புகள். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப பெருசு. அதாவது எப்படின்னா, உலகத்திலேயே நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு எதுன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். அதாவது நம்ம சட்ட வரைவு குழு உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 60 நாடுக்கு, அதாவது நம்ம அம்பேத்கர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 60 கண்ட்ரீஸில் போயிட்டு கான்ஸ்டியூஷன்லாம் படித்து அதில் என்னென்ன பெஸ்ட்டெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து நம்ம இந்தியாவுக்கு தகுந்த அப்படி மாற்றி வைக்கிறாரு. அதில் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து உள்ளே வருது. அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ பார்ட் 1ல் வந்து மாநிலங்கள் மத்திய அரசு இந்த ரெண்டுத்துக்கு இடையிலான உறவுகள் பற்றி நிறைய விதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்ட் 2 வந்து சிட்டிசன்ஷிப் இருக்கும். பார்ட் 3ல் வந்து அடிப்படை உரிமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும். பார்ட் 4ல் வந்து அரசு கொள்கையின் வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பி இருக்கும். அடுத்து வந்து பார்ட் 5 அந்த மாதிரி போகிறப்ப நிர்வாக செயல்முறை விவரங்கள் இதெல்லாம் வந்து விரிவாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனாலேயே நம்ம அரசமைப்பு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பெருசாகிடுச்சு, நீளமான அரசமைப்பாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் அந்த புக்கை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறுக்கம் நெகிழ்வுத்தன்மையை பற்றி சொல்கிறாங்க. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு சட்டம் வர்றப்பையோ இல்லை ஒரு சட்டத்தை திருத்தும் பொழுதோ அது வந்து அவ்வளவு வந்து கஷ்டமாகவும் இருக்காது, அதே சமயம் அது வந்து அவ்வளோ ஈஸியாகவும் இருக்காது. ரெண்டும் கலந்த தன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சப்டைட்டில். அடுத்து வந்து இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. அதாவது 18 வயசு நிரம்பிய எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஓட் பண்ணி யாரை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் எம்எல்ஏ எம்பிஸை செலக்ட் பண்ணுறோம். அவங்க தான் நம்மளுக்கு தேவையான சட்டங்களை வந்து கொண்டு வராங்க. ஸோ நம்மளுடைய பிரச்சனைகள், உள்நாட்டு வெளிநாட்டு விவரங்களை வந்து நம்மளே பார்த்துக்கிறோம். அதாவது எந்த ஒரு வெளிநாட்டோட தலையீடு இல்லாமல் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நம்மளை வந்து நிர்வகிச்சுக்கிறோம். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இறையாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு ஒரு 2 வார்த்தையை வந்து மாற்றுறாங்க. சமதர்மம், மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு 2 வார்த்தையை வந்து உள்ளே வைக்கிறாங்க. எப்போ அப்படின்னா 1976ல் ஒரு எமர்ஜென்சி பீரியடில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்துட்டு சமதர்மம், மதச்சார்பின்மை இந்த 2 வேர்டையும் வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு இந்த பேரால சொல்கிறாங்க. ஓகே, நம்மளுடைய பொருளாதார முறை எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு கலப்பு பொருளாதார முறையை வந்து தான் நம்ம என்ன செய்கிறோன்னா ஃபாலோ பண்ணுறோம். அதாவது சமதர்மம், முதலாளித்துவம் இது 2ம் மிக்ஸ் ஆன ஒரு கலப்பு பொருளாதார முறையை தான் நம்ம என்ன செய்கிறோன்னா ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, நம்மளுடைய நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து அந்த காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா முடியரசாக இருந்துச்சு. அதாவது பரம்பரையாக தான் வர முடியும். அரசர்கள்னு அவருடைய மகன்கள்னு சொல்லிட்டு பரம்பரையாக தானே வரும். ஆனால் அது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, எலெக்ஷன் மூலமாக தான் வர முடியும், நம்ம பிரதிநிதிகள்லாம் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான அம்சம் வந்து இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நாடாளுமன்ற ஆட்சி முறை. நாடாளுமன்றம் அப்படின்னாவே யார் வந்துருவானா, இந்த பிரசிடென்ட்டு, லோக்சபா, ராஜ்யசபா இது 3 சேர்ந்தது தான் நாடாளுமன்றம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நாடாளுமன்றத்தில் அமைச்சர்கள் குழுலாம் இருக்கும். இந்த அமைச்சர்கள் குழு என்ன செய்யும் அப்படின்னா, அந்த நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படணும். ஸோ அப்போ அந்த நாடாளுமன்றம் அந்த கட்டுப்படலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்து அந்த ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்க. ஸோ பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கிற வரைக்கும் தான் அந்த அரசானது நீடிக்கும். அந்த நிர்வாகம் இப்போ லோக்சபாவில் யார் நிர்வாகம் பண்ணுறது அப்படின்னா பிஜேபி இப்போ நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அவங்க பெரும்பான்மை உறுப்பினர் ஆதரவு அங்கே இருக்குது. அதனால் அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா அங்கே ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை இழக்கும் பட்சத்தில் அவங்க வந்து என்ன ஆட்சியை கலைக்க நேரிடும் அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒற்றை குடியுரிமைன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒற்றை குடியுரிமைனா என்னென்னா, இந்தியாவில் வந்துட்டு ஒரே ஒரு குடியுரிமை தான் இருக்குது. நம்ம அமெரிக்கா மாட்டம் இல்லாமல் அமெரிக்காவில் வந்து என்னென்னா மாநிலத்துக்கு ஒன்று, சென்ட்ரலுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 2 குடியுரிமை இருக்கும். அப்படி இல்லாமல் இந்தியா முழுமைக்கும் ஒரே குடியுரிமை தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
இப்போ குடியுரிமை சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1955 தான் குடியுரிமை சட்டம் வந்துச்சு. இந்த குடியுரிமை சட்டத்தை வந்து இது வரைக்கும் ஒரு 5 வாட்டி திருத்திருக்கோம். அதில் வந்து இங்கே பாருங்கள் ஒரு இயர் கொடுத்துருக்காங்க. 2015 பிப்ரவரி 27 ஒரு வாட்டி திருத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி இப்போ நம்ம பார்த்துருப்போம். 2019 டிசம்பர் 12 வந்துட்டு பாஸ் ஆணுச்சு. அது வந்து என்னென்னா அந்த குடியுரிமை சட்டத்தை திருத்துறதுக்கான ஒரு மசோதா தான் அது. இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் திருத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1986 ஒரு வாட்டி திருத்திருப்பாங்க. அடுத்து 1992 ஒரு வாட்டி திருத்திருப்பாங்க. அப்புறம் 2003, இங்கே 2015 கொடுத்துருக்காங்க. அடுத்து 2019. ஸோ 5 டைம்ஸ் வந்து அந்த குடியுரிமை சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சரி, இப்போ வந்து இப்போ ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி வந்து சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தா பதிவு அல்லது இயல்புரிமை மூலமாக சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு உண்டான கண்டிஷன் என்ன அப்படின்னா அவங்க தொடர்ந்து இந்தியாவில் குடியிருக்கணும், அரசு பணியில் ஒரு 12 மாதம் வேலை பார்த்துருக்கணும். அப்போனா தான் அவங்க வந்து குடியுரிமை கோரி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அசாதாரண சூழல் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா இந்த இதை வந்து நாங்கள் தளர்த்திக்கிறதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வயது வந்தோர் வாக்குரிமை. அதாவது 18 வயசு நிரம்பிய எல்லாருமே என்ன பண்ண முடியும், ஓட் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஜாதி, மதம், பால், இனம், தகுதி எந்த பாகுபாடும் கிடையாது. ஒன்லி ஏஜ் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். 18 வயசு இருந்தால் எல்லோரும் என்ன பண்ணலாம், ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு. இது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீதித்துறை வந்து சுதந்திரமாக செயல்படுது. அதோட செயல்பாட்டில் வந்து நிர்வாகமோ நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ யாரும் உள்ள நுழைய முடியாது. அது ஒரு தன்னாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் நீதிமன்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா துணை நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம்னு சொல்லிட்டு கீழேருந்து மேலே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அடிப்படை உரிமைகள் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு தனிநபருக்கும் வந்து அடிப்படை உரிமைகள் வந்து அனுபவிக்கிறத இந்த கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு உறுதிப்படுத்தி கொடுத்துருக்கு. இப்போ பார்ட் 3ல் வந்து இந்த அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 6 அடிப்படை உரிமைகள் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது சமத்துவ உரிமை, சுதந்திரத்துக்கு ஆன உரிமை, சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமை, மத வழிபாட்டு உரிமை, கல்வி பண்பாட்டு உரிமை, அரசமைப்பு படி நிவாரணம் கோரும் உரிமைன்னு சொல்லிட்டு ஒரு 6 உரிமை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் 7 இருந்துச்சா, அதில் ஒன்று என்ன அப்படின்னா சொத்து உரிமைன்னு சொல்லிட்டு இது ஆர்டிக்கல் 31A வந்து இருந்துச்சு. இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 இது ஒரு சாதாரணமாக சட்ட உரிமையாக மாற்றி ஆர்டிக்கல் 300A கொண்டு சேர்த்துருப்பாங்க. ஏன் வந்து சொத்துரிமை அப்படி சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ வந்து அடிப்படை உரிமைகள் வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம எங்கே போகலாம், டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டுடலாம். ஸோ இப்போ சொத்து உரிமைக்கு தானே நிறையா பிரச்சனை வருது. அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் எக்கச்சக்கமாக வந்துருச்சு. அதனால் என்ன பண்ண முடியல, அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம அடிப்படை உரிமை தர வேண்டாம், சாதாரண ஒரு சட்ட உரிமையே போதும்னு சொல்லிட்டு இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இந்த சொத்து உரிமையை வந்து சாதாரண சட்ட உரிமையாக மாற்றி ஆர்டிக்கல் 300A போய் சேர்த்துருவாங்க. ஓகே, இந்த வந்து நம்ம அடிப்படை உரிமை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தை நாடலான்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து அதுக்கான ஆர்டிக்கல் வந்து எது அப்படின்னா ஆர்டிக்கல் 32ல் வந்து அதை நம்மளுக்கு உறுதிப்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அடுத்து சரி எல்லா அடிப்படை உரிமையும் நம்மளுக்கு முழுசாக கிடைச்சிருமா அப்படின்னா அது கிடைக்காது. எப்படி அப்படின்னா இப்போ ஒரு எமர்ஜென்சி பீரியட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எமர்ஜென்சியில் வந்துட்டு அடிப்படை உரிமைகளை வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா தளர்த்திக்குவாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 144 எமர்ஜென்சி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரும் வெளியில் வரக்கூடாதுன்னா யாரும் வெளியில் வரக்கூடாதான். இல்லை எனக்கு அந்த உரிமை இருக்குது, எனக்கு எங்கே போகிறதுக்கும் உரிமை இருக்குது, எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய முடியும், வெளியில் சுற்ற முடியாது, தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா இந்தியா நாட்டோட பாதுகாப்பை கருதி தான் அந்த மாதிரி தடைகள்லாம் விதிக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதனால தான் அந்த அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க.
அடுத்து வந்து கல்வி உரிமை. கல்வி உரிமை வந்து 2002ஆம் வருஷத்தில் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. அது எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, ஒரு 6லேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள் என்ன பண்ணணும்னா கட்டாய இலவச கல்வி கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக இதை ஒரு அடிப்படை உரிமையாக சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஆர்டிக்கல் 21A கொண்டு அதை வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா இதை அடிப்படை உரிமையாக சேர்த்துருவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கல்வியானது எங்கே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது டிபிஎஸ்பியில் இருந்துச்சு, அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். அதில் வந்துச்சு ஒரு ஆர்டிக்கலாக தான் இருந்துச்சு. அது வந்து ஆர்டிக்கல் 45ல் இருந்துச்சு. ஸோ அதை வந்து கட்டாயம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த இடத்துல இதை கட்டாயமாக்கணும் அப்படின்றதுக்காகவே இதை வந்து எங்கே கொண்டு சேர்த்துருக்காங்கன்னா அடிப்படை உரிமையில் கொண்டு சேர்த்துட்டாங்க. ஓகே, இதுக்கு வந்து மாநிலங்கள் வந்து இதுக்காக விதிகள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 2009 வருது. அது எதுக்கு கீழே வந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் 21A கீழே தான் அந்த சட்டம் வந்திருக்கு அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன டைட்டில் பார்க்க போகிறோம்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். இது எங்கே இருக்குது அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் 4வது பகுதியில் இந்த அரசின் வழிகாட்டு நெறிகள் வந்து இருக்குது. இந்த அரசுக்கு தேவையான வழிகாட்டு முறைகள் வந்து இந்த பார்ட் 4 வந்து சொல்லும். அதாவது ஒரு நாட்டோட சமூக பொருளாதார நீதியை வந்து நிலைநாட்டுற பட்சத்தில் இதை வந்து அமலாக்கம் செய்யணும். இதுதான் வந்து வழிகாட்டு நெறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பாருங்களேன், ஆணுக்கு பெண் சம ஊதியம், இலவச கட்டாய அடிப்படை கல்வி, வேலை பார்க்குற உரிமை, இந்த விதிகளை எல்லாம் இந்த பார்ட் 4 கொண்டிருக்கு. மேலும் என்னென்ன விதிகள் இருக்குது பாருங்களேன். முதுமை, வேலையின்மை, நோய்வாய்ப்படு வாழ்வாதாரத்திற்கு தேவையான திட்டங்கள், பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை கொடுக்கிறது, வளங்கள் பகிர்வில் உள்ள பாகுபாடுகள், இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், அரசானது உதவிகள் கொடுக்கணும். சரியா? இதுதான் பார்ட் 4ல் சொல்லியிருக்காங்க. பட் இந்த பார்ட் 4 என்னன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்காது. எப்படி அப்படின்னா, இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்லலாம் போயிட்டு நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா கேஸ் போட முடியாது. இதே பார்ட் 3 கிடைக்கலாட்டி கோர்ட்டில் கேஸ் போடலாம். பார்ட் 4 கிடைக்கலாட்டி கோர்ட்டில் கேஸு போட முடியாது. இது வந்து அரசானது அவங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட் 4 வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்து அடிப்படை கடமைகள். இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற இது வந்து எப்போ சேர்த்தாங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் வந்து இந்த அடிப்படை கடமைகளை வந்து சேர்த்துருப்பாங்க. அதாவது ஒரு இந்திய குடிமகனுக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1976 ஒரு எமர்ஜென்சி பீரியடில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டை சேர்த்துருப்பாங்க. அது வந்து அதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 51A சேர்த்துருப்பாங்க. நம்மளுக்கு மொத்தம் ஒரு 11 அடிப்படை கடமைகளை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து அரசமைப்புக்கு கீழ்ப்பட்டு அதோட மாண்பு, தேசிய கொடி, தேசிய கீதம், இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டு விடுதலை போராட்டத்தப்ப என்னென்ன உன்னதமான மாண்பெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியாவில் வந்து இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இதெல்லாம் பாதுகாத்து போற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தேவையான காலத்தில் கூப்பிட்டாங்கன்னா நாட்டை பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா முன் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மதம், மொழி, ஜாதி வேறுபாடு இதெல்லாம் கடந்து மக்கள்கிட்ட என்ன செய்யணும், ஒருமைப்பாட்டை வளர்க்கணும், சகோதரத்துவத்தை உருவாக்கணும், பெண்களோட மாண்புக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுற மாற்ற நடவடிக்கை வந்து நம்ம என்ன செய்யணும்னா கைவிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமது பண்பாட்டை வந்து வளமான மரபை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா மதித்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வனங்கள், ஏரிகள், ஆறுகள், வன உயிரினங்கள் உள்ளிட்ட நமது இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், மேம்படுத்தி எல்லா உயிர்களையும் என்ன செய்யணும், வாழ்கிறதுக்கு தகுந்தவையாக நம்ம பராமரிக்கணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சுற்றுப்புற சூழலை வந்து நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும். இந்த உலகம் வந்து நம்மளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா உயிரினங்களுக்கானது அப்படின்னு சொல்லி
இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து அறிவியல், ஆர்வம், மனிதநேயம், தேடல் நெறி, சீர்திருத்தம் இதெல்லாம் உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பொது சொத்தை சேதப்படுத்தாமல் மற்றும் பாதுகாக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்போ எல்லாரும் இறங்கி எங்கே போயிடுறாங்கன்னா பஸ்ஸை உடைக்கிறது, அதை உடைக்கிறது, ஏதாச்சும் பண்ணிடுறாங்க. ஸோ பொது சொத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்க தான் செய்யணும், அதை சேதப்படுத்தக்கூடாது. இது இந்திய குடிமக்களான நம்மளுக்கு கடமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம முயற்சிகள், சாதனைகள் மேலும் உயர்ந்த இலக்கை நோக்கி எடுத்து சென்று நாட்டையும் நம்ம என்ன செய்யணும், உயர்த்தணும். அது வந்து தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாடுகள் சிறப்பு திறன் பெற்று நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஓலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்களேன். 6லேருந்து 14 வயசு உட்பட்ட எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறவங்க மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் இவங்க என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கல்வி கொடுக்கணும். அதுதான் இந்த வந்து சொல்கிறாங்க. மொத்தம் எவ்வளோ 11 அடிப்படை கடமைகளை சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா பார்ட் 4A இருக்குது. இது எத்தனாவது பாயிண்ட்டுன்னு கேட்பாங்க. இது வந்து பாருங்கள், ஆனான்னு போட்டால் ஓன்னு வரும், ஏபிசிடின்னு போட்டால் கே வரும், 1 2 3ன்னு போட்டால் பாயிண்ட் 11 வரும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இது வந்து 11வது அடிப்படை கடமையாக இதை வந்து சேர்த்துருக்காங்க. 6 to 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், பெற்றோர்களும் அந்த குழந்தைகளை பாதுகாக்கிற பாதுகாவலர்களும் என்ன செய்யணும்னா கல்வி வழங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி. இப்போ வந்து நம்ம இந்திய நாடு வந்து கூட்டாட்சியா ஒற்றையாட்சியா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே இல்லை, ரெண்டும் சேர்ந்தது தான். அது வந்து சுச்சுவேஷனை பொறுத்து அது கூட்டாட்சியாகவும் செயல்படும், ஒற்றையாட்சியாகவும் செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிதைக்க முடியாத ஒன்றியம் சிதைக்கத்தக்க மாநிலமாக இருக்கும். அந்த ஆட்சி முறை தான் நம்ம இந்திய நாட்டில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பாருங்களேன், இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு எமர்ஜென்சி பீரியட் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்டேட்டு வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அப்போ அங்கே வந்து யார் டாமினேட் பண்ணுவான்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டாமினேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா அந்த இடத்துல அது ஒற்றை ஆட்சியாக செயல்படும். இப்போ எல்லா இதுவும் யார் பார்த்துக்குவா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் பார்த்துக்குவாங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மற்ற டைமில் எப்படி இருக்கும், அந்த டைமில் மட்டும்தான் அது ஒற்றையாட்சியாக செயல்படும், மற்ற டைமில் தான் அது வந்து கூட்டாட்சியாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதை பொறுத்தது அப்படின்னா அதை நேரம், சூழல், அந்த தேவைக்கு ஏற்றாப்படி அந்த மாதிரி பயன்படுத்திக்குவாங்க. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒற்றையாட்சி இரட்டையாட்சி ரெண்டுமே கலந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நீதி சீராய்வு, சமநிலை, நாடாளுமன்ற மேலாதிக்கம். இப்போ நீதி சீராய்வு அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு கோர்ட்டோட கடமை என்ன அப்படின்னா அடிப்படை உரிமை வந்து மீறப்படாமல் பாதுகாக்கணும். அதுதான் ஒரு நீதித்துறைக்கு உண்டான ஒரு விஷயம். அவங்க வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நாடாளுமன்றத்தை நிர்வாக செயல்பாட்டில் வந்து இப்போ வந்து கோர்ட்டு உள்ளே பூந்து என்ன செய்யலான்னா அவங்க ஏதாச்சும் ஒரு தவறான சட்டத்தை கொண்டு வந்தாலோ இல்லை அரசியலமைப்பு திருத்தத்தில் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதிக்கிற மாட்டோம் சில சட்டங்களை கொண்டு வந்தாவோ இந்த கோர்ட்டு உள்ளே வந்து என்ன செஞ்சிடும், தடை பண்ணிடும். இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீதி சீராய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இந்த கான்ஸ்டியூஷனை மீறாமல் பார்த்துக்கிறது கோர்ட்டோட வேலை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விஷயத்தை மீற மாட்ட சில சட்டங்கள் வரும் பொழுது அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த சட்டத்தையே போட விடாமல் தடுத்து நிறுத்திடுவாங்க. நிர்வாக செயல்பாட்டில் வந்து என்ன செய்வாங்கன்னா தலையிட்டுருவாங்க. இன்றைக்கி தலையிட முடியாதுலாம் சொல்ல முடியாது. இது இந்த மாதிரியான அத்தாரிட்டி வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீதி சீராய்வு அப்படின்ற ஒரு வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இப்போ இந்திய குடியுரிமை நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்திய குடியுரிமை. அதாவது என்னென்னா நம்ம இந்தியாவில் பிறந்த எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா இந்திய குடியுரிமை இருக்குது. இது வந்து இந்த குடியுரிமையில் வந்து எப்போ சட்டம் வந்துச்சு அப்படின்னா குடியுரிமை சட்டம் வந்து 1955 வந்துட்டு வருது. ஓகே, இந்த குடியுரிமை வந்து ஒரு 5 வழியில் நம்ம வந்து வாங்கிக்கலாம். எந்தெந்த வழி அப்படின்னா பிறப்பு, வாரிசு, பதிவு, இயற்கை வயப்படுத்தல், ஒரு பகுதியில் தொடர்ந்து வசிக்கிறது. இந்த 5 ஸ்டெப்பு மூலமாக நம்ம என்ன செஞ்சோன்னா சிட்டிசன்ஷிப்பு வாங்கிக்கலாம். அதே மாட்டம் 3
விஷயம் மூலமாக சிட்டிசன்ஷிப்பு இழக்கவும் நேரிடும். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வந்துட்டு இந்த குடியுரிமையை அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, ரத்து செஞ்சுக்குவாங்க. அதுக்கான ஆர்டிகல்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் இந்திய மக்களுக்கு மட்டும்தான் சிட்டிசன்ஷிப்பா, மற்றவங்களுக்குலாம் இல்லையா அப்படின்னா இல்லை. மற்றவங்களுக்கான குடியுரிமையும் இந்த குடியுரிமை சட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அந்தந்த தகுந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி குடியுரிமை வாங்கிக்கலாம். ஓகேவா, அதுதான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் வந்து இந்த பார்ட் 3 இதோட முடியுது. அடுத்த ஒரு பார்ட் 4ல் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.